உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த 15 நாள், ஜெயிலுக்குள்ள இருந்த 15 நாள் ரொம்ப நல்ல ஒரு கத்தி அவன் கையில கொடுத்து நீ போடுறான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஷாட்டு பார்த்துட்டு தான் வந்து எல்லாருக்குமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, இவன் தான் பாண்டு. நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு ஃபைட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ஒரு மிருகம் போய் இன்னொரு மிருகத்தை எப்படி அடிக்கும், அட்டாக் பண்ணும், அந்த மாதிரி தான். கேங் மேல எங்க இருக்குன்னு தெரியாது, உங்களுக்குமே சொல்லல, எங்களுக்கே தெரியாது. திடீர்னு சம்டைம்ஸ் நாங்களாம் திடீர்னு அப்படியே நடிச்சுனே கேமரா இருக்குன்னா அந்த கேமராவை தாண்டிலாம் போய் நடிச்சுட்டு இருக்கோம். இப்போ அடிடானா ஏன் சச்சிடணும், யாரையாவது நீ யாரு கேட்காம சாப்பிடும் ஓடி போய் அறா அப்படின்னா ஓடணும், ஓடி போய் அடிச்சிரு, அந்த ஒரு டியூன்ல தான் இருக்கும். ரெண்டு கொலை தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் வேற எதுவும் பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய கொலைகள் இருக்குன்னும் போது சரி படம் நீ பண்ணிட்டு இருக்கியா இல்லையா, இப்போ நீ இண்டஸ்ட்ரி இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போதே. சினிமா வீர நேயர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரேணிகுண்டா படம் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது பாண்டுரங்கன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்த ஆக்டர் நிஷாந்தினி நம்ம கூட இருக்காங்க. இந்த 15 வருஷத்தில் அவரோட மெமரிஸ் இந்த படத்தை பற்றி என்னென்ன இருக்குது, அந்த படம் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரேணிகுண்டா படம் ரிலீஸ் ஆகி 15 ஆண்டுகள் நிறைவாயிருச்சு. முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன டே ஞாபகம் இருக்கா? ரிலீஸ் ஆனது அந்த படம் ப்ராசஸாகவே இன்னும் லைக் அது எப்பவுமே இருக்கும் மைண்டில். அதான் 15 இயர்ஸ் ஆகுது அப்படின் போதே எனக்கே இருக்கு, இப்போ நான் 15 இயர்ஸ் ஆயிடுச்சா ரொம்ப நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஞாபகம் இருக்குது, லைக் ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்தது அந்த மாதிரி. எந்த தேட்டருக்கு போனீங்க, அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரிலாம் மைண்டில் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப லைக் சின்ன பையன் வேறு, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் படம் அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, சத்தியம் தேட்டரில் போயிட்டு நம்ம உள்ள ஸ்க்ரீனில் வரோம்னா எப்படி இருக்கும்ன்ற பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுதான் இது. நான் ஆக்சுவலாக டான்ஸ் கிளாஸில் இருந்தேன். கிளாஸில் இருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ நான் வெறும் ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்த்தேன் சினிமாவில், லைக் சத்தியமில். ஸோ அந்த ஒரு ஹைப்பில் தான் பார்த்து ஆரம்பித்தோம். ஸோ படம் போகும்போது என்ன ஆக்சுவலாக ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட அந்த இந்த கொலை பண்ற சீனா வரும்போது ஆடியன்ஸ் இதுல வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா பட் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, என்ன ரோல் டெக்ஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த நான் கொலை பண்றேன், நான் மிரட்டுறேன், நான் ஸ்க்ரீன்ல முறைக்கிறேன் அப்படின்னாலும் அவங்க சிரிப்பானுங்க. ஸோ ப்ராசஸ் போயின்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தாண்டி என்னுடைய அந்த மர்டர் சீன் ஒன்று வரும். ஸோ அங்கிருந்து தான் யாருமே, என் ஃப்ரெண்ட்ஸுமே அமைதியாயிட்டாங்க. ஸோ நானும் என்னடா அப்படின்னு கேட்டாலும் யாருமே அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படம் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஸோ இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்தீங்க? ஏன்னா வந்து படம் வந்து மதுரையில் ஆரம்பிச்சு ரேணிகுண்டா போகிறோம், ஆனால் மதுரை பசங்க மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ நீங்க உங்களோட சொந்த ஊர் சென்னை தான்? சென்னை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்ன ஒன்றும் மதுரை அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. இந்த தூங்க நகரம் எல்லாம் இது எல்லாமே தூங்க நகரம் மதுரை பையன் அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருப்பாங்க. பட் நான் பக்கா சென்னை பெரம்பூர் போய் நான். ஸோ எப்படி இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தீங்க? இந்த ஆடிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. ஆடிஷன் மாதிரி அது போகல. என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என் கூட வந்து மைக்கேல்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, சந்தீப் அப்படின்ற. ஸோ அவர் வந்து உங்களே ரத்த பிரபுதேவா அப்படின்ட்டு அப்போ விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் ஷோன்னு போவோம், அதில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது அவர் டிவியில் வந்து இவன் பெக்குலராக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்றதுனால அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, யாராவது ஒரு குண்டா நல்லா பெருசா பல்கா யாராவது பையன் தான் சொல்லுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. பட் இவங்க தேடி இருக்காங்க, நிறைய தேடி இருக்காங்க, நல்லா அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா ஒரு மாதிரி பல்கா ஒரு பையன் வேணும் அப்படின்ட்டு. அதில் என்கிட்ட வந்து சொன்னான் ஃபர்ஸ்ட், இது மாதிரி கேட்குறாங்கடா வார போகலாம் அப்படின்னா. நான் சினிமாலாம் நம்ம போகக்கூடாதுடா அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் லைக் ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு தோணுச்சு, லைக் ஓகே இல்லை ஒரு ட்ரை பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. சரி அவங்க கூட சொல்றாங்கன்னு அவங்க கூட போயிட்டேன். அது என்னன்னு தெரியல, லைக் உள்ள போனா டைரக்டர் இருந்தார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமா ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாவோ ஏதோ ஒரு உள்ள போகிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ உள்ள போனால் சார் இருந்தார். ஸோ இவன் தான் சார் அப்படின்னாங்க, ஃப்ரெண்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தாரு, மேலே கீழே பார்த்து நடிப்பே அப்படின்னாரு. நடிப்பேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா. ப்ராக்டிஸில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ட்ரை பண்ணுறேன் சார், என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஓகே அப்போ அப்படின்ட்டாரு.
அவ்வளவுதான். அதுதான் அந்த ப்ராசஸ். ஏதாவது சீன் நடிச்சு காமிக்க காட்டுறது எதுவுமே சொல்லல. ஓகே செலக்ட்னு சொல்லி டெஸ்ட் ஷூட் வர சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கே ஒரு நல்ல இது. நம்மளுக்கு சினிமானா நம்மளுக்கு அவ்வளவா தெரியல. ஸோ நாங்கள் சினிமாவில் வந்து நம்மளுக்கு கூப்பிட்றாங்க காஸ்டியூம் எத்தனை தான் அப்படின்னா நாங்கள் ஃபுல்லாக சரியான இந்த நைக்கி ஷூஸ், பீஃபாக் ஷூஸ், நல்ல உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாம், கதை தெரியாது. அப்போ ஆன்டி ஃபிட் ஜீன்ஸ்லாம் அந்த இந்த ஜீன்லாம் போட்டு நல்ல உடிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டேரெக்டாக போயிட்டோம். அப்புறம் ஒரே ஒரு அழுக்கு டிஷர்ட் மட்டும், சரி அழுக்கு டிஷர்ட்ல எல்லா டிஷர்ட்டுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே பேக்ல எடுத்துட்டேன். ஒரே ஒரு நார்மலாக ஒரு மாதிரி நல்லா ஒரு டல்லான ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு டேரெக்டாக ஃபோட்டோ ஷூட் மட்டும் போயிட்டேன். போனோன்னா அங்கே பார்த்துட்டு அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணாரு. நீ ஒன்று அழுக்கா போட்டிருக்க, எதையே போட்டு பண்ணிக்காரின்ட்டு கேமராமேன் ஸ்டார்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது தான் ஒரு டைலாக் கொடுத்து பேச சொன்னார். படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜானி ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்றது இருக்கும். அவன் போலீஸ் அடிக்கிறாங்க, அந்த டைலாக் இருக்கும். லென்த்தி டைலாக் இருக்கும். அது பேச அப்படின்னாரு. அந்த டைலாக் அவர் சொல்லி பேச சொன்னாரு. அதை என் ஃப்ரெண்டை பார்த்து பேச சொல்லிட்டாரு. அவனை பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பாயி, சரி அதை நான் சரியா பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இல்லை பரவாயில்ல, திருப்பி நல்ல ஒரு மூட் எடுத்துருவா. அவரு சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்ன சொல்லணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சார் இந்த மூட் எடுத்துருவா, இதான் மைண்ட்ல வச்சுக்கோ, இதை மைண்ட்ல வச்சுட்டு இப்படி நீ பேச அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திருப்பி பண்ணேன். அப்பயும் நல்லா பண்ணல நான். அப்பயும் திருப்பி இன்னொரு வாட்டி, மூணாவது வாட்டி திருப்பி சொன்னாரு, சொல்லிட்டு பண்ணாரு. அப்பயும் கொஞ்சம் சரியா பண்ணல. பட் சார் கிட்ட கேட்டேன், சார் ஓகேவா உங்களுக்கு நான் சரியா பண்றேன்னா இல்லையான்னு தெரியல சார் அப்படின்னு. அவர் சொன்னார், அதான் இல்லை நீ இம்ப்ரைஸ் பண்ற, நான் சொல்ல நீ ஒரு டேக்குமே நீ வந்து இம்ப்ரைஸ் பண்ணிக்கிற, ஒன்னு அடாப்ட் பண்ற, நீ பண்ற பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே, எல்லாத்துலயே அவருக்கு இது கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னா இது. பட் எனக்கு அந்த டைம்ல மத்த எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் இருந்துதான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அதை சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலே எங்களுக்கு வந்து ஒரு இந்த மர்டர் சீன் இருக்கும். இவன் ஒரு லாக் பண்ணி ஒரு மார்க்கெட்ல ஒரு தாதாவுக்கு இது பண்ற மாதிரி அந்த சீன் வந்து நடிக்க போயிட்டோம். செங்கல்பட்டுல எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த சீனை நடிச்சு அதை எடிட் பண்ண பிறகுதான் நான் சொல்லுவேன், நீ வர அப்படின்னு சொல்லிட்டு, நீ போடுன்னு சொல்லிட்டு அவனை நிறுத்தி கத்தி அவன் கையில கொடுத்து நீ போடுற அவன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஷார்ட் பார்த்துட்டு தான் வந்து எல்லாருக்குமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, இவன் தான் பாண்டு, இவன் கேரி பண்ணி போவான். அதுக்கப்புறம் அதை சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ஓகே, அப்பதான் நானே என்ன யோசிச்சேன், ஓகே நம்ம பண்ணுவோம் போல இருக்கு அப்படின்னு. அது போல எனக்கே பிலீவ் வந்தது. நீங்க உங்களுக்கு தமிழ் ஸ்லாங்லயுமே ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கும், சின்ன சின்ன உச்சரிப்பு கொஞ்சம் இதா இருக்கிறத கேட்க முடியுது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீன்லயே நீங்க போலீஸை நிப்பாட்டிட்டு சொல்றதுலயே வந்து கொஞ்சம் புரியாது என்ன சொல்றாருங்கிற ஒரு சின்ன ஒரு, அது ஏதாவது நெகட்டிவா இருந்ததா? நெகட்டிவா எதுவும் இல்ல தெரியல எனக்கு. மேபி அந்த கதையோடு சேர்ந்து போகும்போது டைரக்டர் பிளஸ் அந்த விஷயங்கள் இருந்ததுல, அந்த மூடு ஒண்ணு படத்துல இருந்தது. ஸோ அதனால எனக்கு ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. எனக்கு அது இருந்தது. அது எனக்கு நம்மளுக்கு ஆப்வியஸா இருக்கும், நம்மளுக்கு எனக்கு அந்த சீனே என்ன பண்றேன் எனக்கு சிரிப்பு இருக்கும். பட் தெரியல, அது எனக்கு எதுவுமே வரல இந்த மாதிரி எதுவுமே சொல்ல. பட் டப்பிங் பண்ணும்போதுலாம் இருக்கு. ஏன்னா எனக்கு டப்பிங் பண்றது, எனக்கு டப்பிங் வந்து ஒரு 2-3 வாட்டி பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த இது வராது, எனக்கு எனது அந்த 2 விஷயம் வராது. கொஞ்சம் பாதி தான் பேசுவேன். அதனால டப் பண்ணும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக திருப்பி பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ செங்கல்பட்டுல ஆரம்பிச்சது, ஸோ மதுரை, அதுக்கப்புறம் மதுரை போர்ஷன் கொடுத்தாங்களா இல்லை அதுக்கப்புறம் ரேணிகுண்டா போர்ஷன் தானா? எப்படி அந்த ப்ராசஸ் பற்றி? அந்த ப்ராசஸ் எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டாங்க எங்களை. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து பை சென்டிமெண்டா இதுல ஏவிஎம்ல தான் பண்ணி இது பண்ணாங்க. பிகாஸ் நிகாஸ் ப்ரொடக்ஷன் வேற, மெயினா எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஜானிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால எல்லாருமே வச்சு ஏவிஎம்ல பண்ணா சொல்லிட்டு ஏவிஎம்ல மட்டும் சீன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 days 6 days ஸ்கெடியூல் மட்டும் செங்கல்பட்டு பண்ணாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு எடிட் பண்ணி பார்த்தாங்க. ஓகே இவங்கெல்லாம் தேர்வானுங்கடான்னு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துதான் தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து விருதுநகர் ஸ்கெடியூல் சொன்னாங்க, விருதுநகர் திண்டுக்கல் ஸ்கெடியூல் சொன்னாங்க. ஒரு 15 days அந்த மாதிரி ஸ்கெடியூல் சொன்னாங்க. ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னாங்க. ஓகே, நம்மளுக்கு கதையும் தெரியாது எதுவும் தெரியாது. ஓகே பிக்னிக் டா இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம பிக்னிக் போகணுன்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். 15 நாள் விருதுநகர் பண்ணோம், அப்புறம் திண்டுக்கல் பண்ணோம். திருப்பி திண்டுக்கல்லேருந்து கிளம்பி சின்ன இப்போ இது எல்லாம் இருக்கு பக்கத்து அந்த ஊருக்கு சுற்றியே பண்ணோம். அங்கேருந்து கிளம்பி ரேணிகுண்டா வந்தோம், திருப்பதி வந்தோம், அங்கேருந்து ராமேஸ்வரம் போனோம். ராமேஸ்வரம் போகும்போதெல்லாம் வந்து
2-3 மாசம் ஆயிடுச்சு. அவ்வளோ இதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட், இதுக்கப்புறம் என்ன இது இருந்தல. பட் அப்படியே அந்த பிரேக் தான் இருந்துச்சா? பிரேக் இல்ல, பிரேக்கே இல்லையா? பிரேக்கே இல்ல, கண்டினியூஸா 3 months. அது 15 daysன்னு ஆரம்பிச்சது, அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டாங்க, ஒரு 3 months போயிட்டாங்க. அப்புறம் தான் வெளியே வந்து சரி ஓகே. ஆனா பட் அது என்ன சொல்றது, அந்த அப்படி இருந்ததுனால கொஞ்சம் எங்களால அது மேபி அதனால தான் கேரி பண்ணுமான்னு தெரியல. பட் அதுலேயே அப்படியே இருந்துட்டோம். இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அந்த நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேர் பசங்க இருப்பாங்களா, அவனுங்களை வந்து பொறுத்த வரைக்குமே நான் பாண்டு தான். பாண்டிங்க வர போனா நானும் அவனுக்கு அந்த பேராவே மாறிட்டோம். அந்த காஸ்டியூம்ல தான் சுத்த ஆரம்பிச்சிட்டோம், அந்த ஊர்லயே தான் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸாவே அப்படியே ஆயிடுச்சு எங்க 5 பேருக்குமே. அது மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். காஸ்டியூமே உங்க காஸ்டியூம் வந்து அவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு பெருமுடா மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அது உங்க ஓன் காஸ்டியூம் தானே? அதெல்லாம் இல்ல, ஓன் காஸ்டியூம். சார் அந்த மாதிரி அந்த கேரக்டர் இப்படி இருந்தா கொஞ்சம் 3/4 போட்டுட்டு கொஞ்சம் லூஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நான் அதெல்லாம் தான் எனக்கு வந்து நம்ம ஹிப்ஹாப்பா இருக்கும் படத்துல அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஹிப்ஹாப் இல்ல, அது வேற ஏதோ பர்மா, அது ஏதோ இந்த ஸ்டைல். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து மதுரையில சில சீன்னா பார்க்கும்போது கேமரா எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி சில சீன்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஏன்னா நீங்க போகும்போது அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப லைவா இருந்தது. கேமரா அப்போ ஷூட்டிங்னு சொல்லாம எடுத்த மாதிரி சில இடங்கள்ல இருந்தது. உண்மையில அப்படிதான் எடுத்தாங்களா? அப்படிதான் பண்ணாங்க. கேமரா வச்சுட்டாங்க. ஒரு சில டைம்ல எங்களுக்கு கேமரா எங்க இருக்குன்னு தெரியாது. உங்களுக்குமே சொல்லல? எங்களுக்கே தெரியாது. திடீர்னு சம்டைம்ஸ் நாங்களாம் திடீர்னு அப்படியே நடிச்சுனே கேமரா இருக்குன்னா அந்த கேமராவை தாண்டி எல்லாம் போய் நடிச்சிட்டு இருக்கோம். கேமராலாம் போயிட்டு அப்புறம் கத்துவாங்க, ஏய் இவ்வளோ போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதாவது ஒரு 2-3 கேமரா வச்சு பண்ணாங்க. படத்தோட லைக் அந்த ட்ரீட்மெண்ட்டே அப்படிதான் இருந்தது. பிளஸ் நம்மளும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இப்படி பண்ணுங்கடா அப்படி பண்ணுங்கடா அப்படின்னு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. சாரும் கொஞ்சம் நல்லா தைரியமா பண்ணு, இது மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு. சரி, நம்மளுக்கு நடிக்கணுன்ற ஒரு ஐடியாவே தெரியாது. நம்மளுக்கு இப்பதான் நடிக்கணும்னுலாம் தெரியாது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால சாரும் ஃப்ரீயா விட்டார். நீ இஷ்டத்து இது பேச, அது பண்ண அப்படின்னு சுத்து, இது எத்தனை போய் கையில சுத்திட்டு வா, ஆட்டோ போய் சுத்திட்டு வா அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டுருவாங்க. சரி ஓகே, எல்லாத்தையுமே அது பண்ணதான். நாங்கள் எங்க கேமரா இருந்தது வரைக்கும் தெரியாது, தெரியாம தான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இவர் ராசேர் மாஸ்டரோட ஸ்டண்ட்டுமே படத்துல பயங்கரமா இருந்தது. ரொம்ப லைவா இருக்கும். பெருசா வந்து கையிலேயே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போது லைவாவே இருக்கும். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல வந்து சண்டை போடும்போது ரியல் சண்டைன்னு நினைச்சுக்கிட்டு யாராவது நினைச்ச சம்பவங்கள்லாம் இருக்கா? இருக்கு. அந்த மாதிரி ரியல் சம்பவம் நினைச்சு அந்த மாதிரி எங்ககிட்ட வரல. பட் ஆனா ஒரு சலசலப்பாயி வெளியே இருக்கவங்கலாம் பார்த்து இது பண்ணிக்கிறேன், உள்ள வரல. மேபி அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே அதை இது பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த இதெல்லாம் அந்த படத்துல அது தெரியல. மற்ற படத்துல எனக்கு அந்த விஷயம்லாம் இருந்தது. நடந்திருக்கா? மற்ற விஷயத்துல இருந்தது. மெட்ரோல எனக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. கேமரா மறைச்சு செயின் மெட்ரோல நான் அடிப்பேன்ல. சோ அந்த சம்பவம் மேபி அது ரியலாவே வந்து என்ன அடிக்க வந்துட்டாங்க. ஒரு ஆட்டோல மடக்கி நான் கேமரா உள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க. லேடி வந்து செயினை பறிச்சுட்டு போறீங்க. உண்மையிலே நான் லேடி வந்து மார்க்கெட்ல பழம் வாங்கிட்டு இருப்பாங்க. அரும்பாக்கம் மார்க்கெட்ல ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. நீ யாரா அப்படின்னா சரி நானும் போய் அப்படின்னு சொல்லி பைக்ல போய் செயின் எடுத்துட்டு கொஞ்சம் அடி கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோ வந்து என்ன மறுக்குது. ஆட்டோல இருந்து ஒரு 4 பேர் இறங்குறாங்க. இறங்கி கிட்ட வந்தோடனே வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த படத்துல அந்த சம்பவம் இருந்தது. இதுல நடக்கல இதுல. பட் ராஷிக் மாஸ்டர் ஒரு லைக் அவரும் கரெக்டா வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு. அவரு ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லுவாரு, மற்றபடி வந்து ஃப்ரீயாவே பண்ணுங்கடா அப்படின்னும் சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அது ரியலாவே அறிவு வந்தது. நிறைய பேருக்கு அறிவு வந்துட்டு பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சு எல்லாருக்குமே ரியலா அறிவு வந்தது. ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது ஒருத்தர் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ்ல. போக 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 வந்து எனக்கும் ஒரு சீன்லாம் வந்து எனக்கெல்லாம் நல்ல அடி, இங்க ஜா டிஸ்லோகேட் ஆகிறவங்களுக்குலாம் அடி வந்தது. அந்த கோர்ட்டு சீன்ல சொல்றீங்களா? உங்களை மர்டர் பண்ற சீன்லயா? எனக்கு மர்டர் பண்ற சீன்ல ரொம்ப அதை பத்தி பேசணும்னா அது ஒரு தனி இது. அது எனக்கு எதுனா வந்து எனக்கு இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்கும். நானும் இன்னொரு ஃபைட் மாஸ்டர், இப்போ ஃபைட் மாஸ்டர் இருக்காரு. ஸோ அப்போ ஒரு ஃபைட், ஆமா ஜெயிலுக்குள்ள சண்டை, ஜெயிலுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன். ஸோ அப்போ 2 பேருக்கும் ஃபைட் இருக்கும்போது சரி ஓகே என்னன்னா அடிச்சுக்கலாம்னா ஓகே நம்ம சும்மா அடிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவரு ஸ்விங் பண்ணும்போது பட்டிச்சு எனக்கு. எனக்கு பிராக்டிஸும் இல்லைல்ல, நான் முன்னாடி வந்துட்டேன்னா அது மிஸ் பண்ணிருக்கணும். பட்டுச்சு எனக்கு பட்டோன்னே ஜா கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நாளைக்கு டிஸ்லோகேட்டா தான் இருந்தது. ஜா ஸ்ட்ரைட்டா மூட முடியல, அந்த மாதிரி இருந்தது சீன்ஸு. அதுக்கப்புறம் என்னுடைய டெத் சீனுக்கெல்லாம் வந்து அவரு சொல்லிட்டு போயிடுவாரு,
இந்த மாதிரி பண்ணிடு, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, உனக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பாரு. ரொம்ப லைக் பிளான்டா இந்த மாதிரி ஃப்ளோ போகணும், இங்கே முடிக்கணும், அது மாதிரி கம்போஸ் பண்ண மாட்டாரு. ஒரு ஹிண்ட் இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி போய், அதாவது ஸ்டார்ட்னா இங்கேருந்து இது இப்பிச்சு இங்கே விழுந்து அது மட்டும் தான் சொல்லுவா. எப்படி இருந்துச்சு, எப்படி விழணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்கிற பாயிண்ட் இங்கே போகணும், இங்கே முடியணும், 4th பாயிண்ட் அங்கே டோர் கிட்ட போய் வெளியே விழணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளே போய் எரிச்சு நம்மளே இழுத்து அது. பட் அது எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே ஒரு இல்லை. ஆனால் நல்ல உடம்பு வலி அது சொல்லி. ஏன்னா இந்த பசங்களோட ஸ்டைலுன்னு ஒண்ணு, அந்த மதுரையில இருந்து ஒரு போலீஸ்காரர் பேசுவார்ல, நம்ம கொலை பண்ற ஸ்டைல் இந்த பசங்களோட ஸ்டைல் மாதிரி. ஸோ அந்த ஸ்டைல்னு ஒன்று கிரியேட் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக எல்லாமே கரெக்டாக லாக் பண்ணிட்டு கடைசியா போய் குத்துற மாதிரி. அந்த இது ரேணிகுண்டால கூட இந்த சேதுன்ற ஒருத்தரை நீ கொல்லுவீங்கல்ல, அப்போ எப்படி கொண்டாங்கன்னு காமிக்காம சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த பண்றதுலாம் ரொம்ப, அந்த ஐடியாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்க ஷூட் பண்ணது, ஏன்னா அது பார்க்கவே பயங்கர வெயிலா இருக்கும் அந்த இடத்த பார்த்தாலே. அதான் சொன்ன ராமேஸ்வரம், அது ஸ்கிரீன்லயே தெரியாது, தனுஷ்கோடி. அது இந்த லாக் பண்றது எல்லாமே அது டைரக்டரோட ஐடியாஸ். அது டைரக்டரும் அவரும் பேசிப்பாங்க. நம்ம எப்பவுமே கூட குறைச்சு தான் பேசிப்பாங்க, எல்லாமே நம்ம முன்னாடி தான் பேசும்போது டைரக்டரும் ஃபைட் மாஸ்டரும் அதை பேசுவாங்க. டைரக்டர் இதை சொல்லியே தான் சொல்லுவாரு, இவனுங்க அடிக்கிறது எல்லாமே இவன் போய் நிக்கிறான், பேசுறான், ஓடி வரது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு ஃபைட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்ல ஒரு மிருகம் போய் இன்னொரு மிருகத்தை எப்படி அடிக்கும், அட்டாக் பண்ணும், அந்த மாதிரிதான் ஒரு 5 ஓனாலாம் போயிட்டு ஒரு பெரிய யானையை பிடிக்குது அப்படின்னா அது ஒன்று கையை பிடிக்கும், ஒன்று மூக்கை பிடிக்கும். ஸோ அதை எப்படி அது அட்டாக் பண்ணமோ அந்த ஒரு ஃப்ளோல தான் நம்ம பண்ணோன்றதே அவர் பேசி அப்படிதான் இது பண்ணாரு. அங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days to 15 days பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில டெய்லி போயிடுவோம். காலையில போய் இறக்கிட்டுருவாங்க. இப்படி என்ன சொல்றது, எப்படி திரும்பினாலும் வெயில், எப்படி திரும்பினாலும் வெயில். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour நம்மளால ஓட முடியும். அதுக்கு மேல நம்மள அந்த மண்ணு வேற ஓட முடியாது. பிளஸ் அங்க அப்ப அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா லைக் half a day. அது ராமேஸ்வரம் தெரியுங்களா, தனுஷ்கோடி அந்த இது இப்போ ஒரு மாதிரி எண்டு வரைக்கும் ரோடு போட்டு ஒரு நல்ல இது பண்ணாங்க. அப்போ நம்ம இதுல கூட்டு போவோம், ஒன்னு டெம்போ இல்லைன்னா ஜீப்ல தான் உள்ள கூட்டு போவாங்க. அப்போ என்னன்னா half டைம் மிட் லைக் ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் சி கடல் இந்த பக்கம் உள்ள இருக்கும், இது காலியா இருக்கும். ஸோ நம்ம இங்க ஷூட் பண்ணி நிற்போம். ஓகே, லஞ்ச் முடிச்சோன்னா நம்ம எப்போ பேசணும்னு தெரியாது. ஷார்ட் பேசினே இருக்கும் போது தண்ணி உள்ள வந்துடும். இந்த சைடு பார்த்தா கடல் உள்ள போயிட்டு இருக்கும். திருப்பி இங்க ஷிஃப்ட் ஆகி இங்க உள்ள போனோம். அதுவே சேலஞ்சு. அது அவங்களுக்கு சேலஞ்சு, எங்களுக்கு இங்க ஓடுறானா நாங்க ஓடுற அந்த இதுதான் அது இருந்தது. பட் அந்த டைம்ல நாங்க ஃபுல் ப்ரிப்பேர்டு. ஏன்னா அது கிளைமேக்ஸ்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஃபைட் முடிச்சிட்டோம். சாங்ல எப்பயும் ஒரு 15 பேர் அடிச்சிட்டோம். இப்ப நாங்க உண்மையிலேயே நாங்க நீங்க சொல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 3 மாசம் எண்ட்ல இருக்கோம், எக்ஸாஸ்ட்ல இருக்கும். இப்போ அடிடானா ஏன் சச்சிடணும், யாரையாவது நீ யாரு கேட்காம சாக்கணும், ஓடி போய் அறா அப்படின்னா ஓடணும், ஓடி போய் அடிச்சிரு, அந்த ஒரு டியூன்ல தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ ரேணிகுண்டா லைக் படம் முடிச்ச பிறகு நிறைய விஷயஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நல்லா நடிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் என்ன கேட்டா அப்படின்னா, நீ எப்படி ரேணிகுண்டா இப்போ நான் பர்சனலா இப்போ நான் திருப்பி இப்போ 15 வருஷங்கள் கழிச்சு எப்படி நீ ரேணிகுண்டால எப்படிதான் நடிச்ச அப்படின்னா, நடிச்சேன்னா தெரியாது, அடிச்சேன் ஓடினேன் கத்துனேன் அதெல்லாம் கன்ஃபார்மா பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஜெயில் போர்ஷன்லாம் ரியலாவே ஜெயில எடுத்தாங்களா இல்ல ஏதாவது செட்டு போட்டு எடுத்தாங்களா? அது ஜெயில ரியலாவே நம்ம தஞ்சாவூர் ஜெயில் நினைக்கிறேன். தஞ்சாவூர் ஜெயில ஒரு 15 days பண்ணியிருந்தாங்க. ஸோ அது 15 days. ஆமா 15 days. அது இந்த ஜெயில் அது லைக் ஜோவினியல். ஓகே ஓகே, சிறு. ஆமா அது அங்க பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு அதுவே ரொம்ப பெரிய போர்ஷன் எங்களுக்கு. படத்துல பாத்தீங்கன்னா ஆமா படத்துல அவன் தூங்கி நிற்பான், கண்ணை முழிச்சா கட் பண்ணா கரகரன்னு நாங்க ஓடுற மாதிரி ஒரு படத்துல வரும். ஆக்சுவலா அந்த சீன்ல அவன் கண்ணை முழிப்பான், பூட்டு உடைப்போம், அங்கிருந்து ஒருத்தர தப்பிப்போம், போய் தண்ணி உள்ள உள்நீச்சல்லாம் அடிப்போம், அடிச்சு மரத்து மேல தப்பிச்சாங்கன்னே தெரியாது. பார்த்தா அவ்வளவு பெரிய எபிசோட் இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் அதெல்லாம். பட் அதெல்லாம் வரல. ஜெயிலுக்குள்ள இருந்த 15 நாள், ஜெயிலுக்குள்ள இருந்த 15 நாள் ரொம்ப நல்ல ஒரு என்ன நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இல்ல யாருமே அக்யூஸ்டா அது லைக் க்ளோஸ்டா இல்ல என்னன்னு தெரியல. ஸோ நாங்க அங்க காலையில போயிடும். காலையில 7 o'clock சார் எப்படின்னா மார்னிங் 7 o'clock ஷார்ப்பா ஷார்ட் வச்சுட்டாரு.
ஷார்ட் வச்சிருவாரு. ப்ளஸ் எனக்கு அதுல ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா அது எல்லாமே ஃபிலிம்ல ஷூட் பண்ணது. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா ஃபிலிம்ல வந்து கரியர் ஃபிலிம்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த 15 நாளும் போனோம்னா ஏதாவது ஒரு பிளாக்ல போயிட்டு நாங்க தூங்கிட்டோம். காலையில போய் இந்த ஷார்ட் இருக்கு அதை நடிச்சேன்னா அவ்வளவுதான் போயிட்டு. மற்றபடி நிறைய மற்ற பேருக்குலாம் இருக்காங்களா, அவங்க இருப்பாங்க, ஜானிக்கு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்பயாவது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தான் வரும்போது சரி நாங்க பண்ணி எங்கேயாவது போய் தூங்கிடும். ஸோ தூங்கணும்னா எங்க இருக்கோம் ஏது இருக்குன்னு தெரியாது. திடீர்னு கூப்பிட்டு அப்படியே எழுப்பி வந்து நிக்க வச்சிருவாங்க. ஸோ அப்படியே அந்த டைலாக் மட்டும் பேசிட்டு ஓகே திருப்பி போயிட்டு அதே பொசிஷன்ல போய் அதான் சொல்றேன். அந்த பீரியட் எல்லாமே எனக்கு ஒரு பிக்னிக் ஒரு மைண்ட் செட் தான். என்ன பண்றோம் பயங்கரமான இது. அதாவது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு இல்லை. இந்த இதோட அவுட்புட் எப்படி வரும், அவுட்புட் எப்படி வரும்போது இல்லை இங்க போய் நில்லுனா நிக்கிறது, இந்த டைலாக் பேசினா பேசுறது, ஓகே முடிஞ்சு படம் இப்போ ஓகே இப்போ லஞ்ச் பிரேக் கூட போறாங்க. வீட்டுல என்ன சொன்னாங்க, ஏன்னா 3 மாசம் ஏன்னா டேரக்டரும் புது டேரக்டர், டீமே புது டீம், 3 மாசம் பையனை நம்பி யாரை நம்பி அனுப்புறது. அது ஆக்சுவலா இருந்தது. ஃபர்ஸ்டே பேசினாங்க, அம்மா தான் பேசினாங்க. ஏன்னா 3 மாசம்ன்றது அதுக்கு மாதிரி போனது இல்லை, 3 months. ஸோ கொஞ்ச நாள் தான் போனது. ஸோ மேபி என்ன ஒரு 2 days 3 days போயிருப்பேன். இல்லை இந்த ஆனுவல் லீவுக்கெல்லாம் வந்து ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் 2 வாரம் இருந்துட்டு அவ்வளோதான் இருந்தது. அதுதான் மேக்ஸிமம் அவங்க பேசினாங்க. பேசாதப்போ அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. லைக் இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், லைக் கரியருக்கோ இல்லை எதுக்கோ உருப்படியா ஒன்று பண்ணிட்டு இருக்கான்றதுனாலே வந்து அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகி லைக் அதை விட்டாங்க. அவங்க எப்பயாவது ஃபோன் பண்ணி மட்டும் பேசுவாங்க. பேசணும்னா சரி ஓகே பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் நான். ஓகே, அதுமாதிரி உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் ஹீரோ கேரக்டர் சொல்கிற ஒரு சீன் இருக்கும். ஆமாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஷாட்டில் எடுத்த. ஆமாம், ஒரே ஷாட் அது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு சிங்கிள் டேக்ல நடிக்கிறது மொதல் படம். ஆமாம். ஸோ பெரிய டைலாக் வேற. டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டைலாக் இப்போ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்ட ஞாபகம் இருக்கும். இப்போ நான் அது வெளியே வந்ததுனால மேபி அது கொஞ்சம் கேட்டேன்னா மேபி எனக்கு அது ஞாபகம் வரும் என்ன டைலாக் பேசினது. ஏன்னா அது உனக்காவது அப்பா அம்மான்னு யாராவது இருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லாதான் எவரும் தெரியும் போது மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். அதான் அது எப்படி பண்ணன்னு எனக்கும் தெரியாது. அந்த டைம்ல ஏதோ ஒரு ஃப்ளோர்ல பண்றது தான் அதெல்லாம். ஏன்னா கரெக்டா அதுதான் பேச போறோம்னு தெரியாது. டைரக்டர் வந்து திடீர்னு அப்பதான் டைலாக் எழுதி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இதான டைலாக் இது சொல்லு அப்படின்னாரு. ஒரு வாட்டி அப்படியே சொன்னேன். சொல்லிட்டு போய் இதை போய் பண்ணிடு அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார் இதெல்லாம் இது பண்ணிக்குவா, ஷூ போட்டுனே பண்ணிக்குவா, இந்த ட்ரெஸ் தலையை துவச்சு இதை குளிச்சுட்டு வருன்ற மாதிரி சரி தலையை துவச்சிட்டு ட்ரெஸ் போட்டுனே இந்த ஷூ போட்டுனே அப்படியே பேசினேன். சரி ஓகே ஒரு மாதிரி நிறுத்தி சட்டில்டா பேச அப்படின்னாங்க. சரி சட்டில்டாவே பேசினேன். அதான் தெரியல அது லைக் மேபி ஹி ஐடென்டிஃபைட் லைக் ஐ குட் டூ இட்டா இல்லை அது எந்த மாதிரி விஷயம் தெரியல. மேபி நான் ரொம்ப ஓவரா அதை யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி சரியா ஓகே இதில் அப்படி நடிக்கணும்டா அப்படின்னு நான் பிளான் பண்ணி தானே அப்படி பண்ணிருப்பேன்னா தெரியல. பட் அது இருந்தது. ஸோ அவர் கேட்டார் அது இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னாரு. ஸோ அதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் பண்ணனால பண்ணிட்டேன். பட் அது ஒரு ஷாட் தான் எடுத்தோம். 2 ஷாட் லைக் ஒரே ஷாட்ல ஒரே ஷாட் தான். ஓகே ஆயிடுச்சு. ஒரே ஷாட் தான். ஒரு வாரம் நினைச்சேன். அது 2 வாரம் நடிக்கிறேன். ரெண்டாவது முன்னாடி வந்து மேபி இன்னொரு அடிஷனல் வேற ஆங்கிளுக்காக தான் பேசினது. மற்றபடி சிங்கிள் டேக் தான் அது. ஒரே இங்க பக்கத்துல உட்கார வச்சு ஒரே சொன்னாரு இது போய் நடுறாரு. போய் நடிச்சிட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அந்த இது. ஓகே, இன்னி வரைக்கும் அது அப்படிதான் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஹீரோவோட கேரக்டருமே வந்து உங்க கேரக்டரோட டெத்து வரைக்குமே வந்து பெருசா ஹீரோயிக்கா எதுவுமே பண்ணாத மாதிரி தான் ரைட்டிங்காவே இருக்கும். ஆனா ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த ஹீரோ கேரக்டர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஏன்னா வந்து கண்ணு முன்னாடி அப்பா அம்மாவை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஆனா பெருசா ஹீரோயிக்கான மொமெண்ட் எதுவுமே இருக்காது. லவ் பண்றதை தவிர லவ் பண்ற சீன் மட்டும் இடையில அங்கங்க பாட்டெல்லாம் வரும். ஆனா உங்க கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய இது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டராகவே நீங்க தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அது உங்களுக்கு நடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லை வந்து நீங்க படம் பார்க்கும்போது தான் நம்ம கேரக்டர் இவர் கேரக்டரோட பெரிய கேரக்டரா இருக்குங்கிறதே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமா? அது ஆக்சுவலா எனக்கு இன்னும் நான் அந்த மாதிரி மைண்ட் வைக்கல, அவனை விட என் கேரக்டர் பெருசுன்ட்டு. பட் என்ன சொல்றது, ஓகே என்னோட போர்ஷன் அது அப்படின்ற மாதிரி தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த 5 பேரை நான் கேரி பண்றேன்டான்ற ஒரு மைண்ட் செட் தான் படம் பார்த்தோன்னா ஓகே 5 பேரை நான் கேரி பண்றேன்ற மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு இன்னி வரைக்கும். இன்னும் எனக்கு கேட்டீங்கன்னா ஜானி தான் அந்த படத்துல ஹீரோ. நான் அது எனக்கு என்ன சொல்றது, அது மைண்ட் செட்டாவே எனக்கு வரல. ஓகே ஓகே இப்போ படம் பார்த்த பிறகும் ஓகே நம்ம இது பண்ணியிருக்கோம், இந்த 5 பேருக்கு நம்ம லீடர்ல இருக்கோம், டிசிஷன் எடுத்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு தான் என்னோட இது இருந்தது. அவந்து இது நம்மளது இல்லை. அது இன்ன வரைக்கும் எனக்கு ஜானி தான் அந்த படத்துல ஹீரோ அப்படின்னு நம்ம
நம்ம நெக்ஸ்ட் அடுத்த இது போர்ஷன் அப்படின்னு தான் என்னோட இது. ஸோ அதே மாதிரி தீப்பெட்டி கணேசனோட இந்த கேரக்டருமே பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் அந்த படத்துலேயே வந்து அவருக்கு வந்து அந்த அடி ஆத்தாடி பாட்டை தெலுங்குல பாட விட்டுட்டு அவர் அங்க நிக்கிற ரியாக்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசுறது, அது எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஆளுமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதுனால அட்ராக்டா இருக்கும். ஸோ அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசுனது, அவர் இந்த படத்துல டிராவல் பண்ணது, ஏன்னா இப்போ அவர் இல்லை நமக்கு இல்ல. ஸோ அவரோட மெமரிஸை பத்தியும் ஷேர் பண்ணிக்கணும். அவன் மெமரிஸ் ஆக்சுவலா அப்பப்போ நிறைய மிஸ் பண்ணுவான். பயங்கரமான இதெல்லாம் எப்படி தெரியல, ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி கேமரா முன்னாடி சொல்றது, பட் நிறைய நடந்திருக்கு நான் அவன் கூட. ஏன்னா மதுரை அவன் பெயிண்டர். ஸோ அவன் பேசுற ஸ்லாங்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம சென்னையில இருந்து போயிருக்கோம். 2 பேருக்குமே வந்து நாங்க 2 பேரும் வந்து அவனுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் எனக்கு புரிய வச்சு 2 பேரும் பேசிக்கிறதே ஒரு சிரிப்பா தான் இருக்கும். அது என்ன சொல்ல ஒன்னா தான் ஸ்டே பண்ணுவேன். நானும் அவனும் ரூம் இத்தனை நாள்ல வந்து நானும் அவன் சந்தீப் 3 பேர் தான் ரூம் ஷேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல ஜாலியா இருக்கும் அவன் கூட. அவன் அப்படிதான் வெளியே கூட அந்த சீன் முடிஞ்சு நைட்டு ரூம் வந்தாலுமே அதான் அவன் பண்ணி அந்த கதவுலாம் திறந்து இப்ப ரூம்ல வரணும் அப்படியே கதவை திறந்துட்டோம்னு நினைச்சிட்டு வந்து அப்படி பார்த்துப்பான். ஏதாவது ஒண்ணு வெறுப்பேற்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவனை அதுக்கப்புறமா பார்த்து படம் முடிஞ்சு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் ஷூட்ல பார்த்தேன் நான். ஓகே, ஒரு ஷூட்ல பார்த்தேன். அப்பதான் வந்து அப்பதான் ரொம்ப வீக்கா இருந்தான் அவன். ஏன்னா அப்பயே கொஞ்சம், ஏன்னா அவனுக்கு கால் கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால அவனால ஃபாஸ்டா ஓட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு தான் எங்களை பின்னாடி வைப்பாங்க. ஸோ அது கரெக்டா மேட்ச் ஆகணும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் அவனை நடக்கவே முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்ல பையன் தெரியல, இது மாதிரி சீக்கிரமா அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்டு மூலியமா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நம்ம தொடர்ந்து நடிக்கலாம் அப்படின்ற முடிவை நீங்க எப்போ எடுத்தீங்க? ஸோ அடுத்தடுத்த ஆஃபர்லாம் உங்களை தேடியே வந்ததா? ஆஃபர் வந்தது, பேக் டு பேக் நிறைய ஆஃபர் வந்தது. எனக்கு நான் முடிச்சோன்னே நிறைய ஆஃபர் வந்தது. பட் நான் லிமிட் பண்ணிட்டேன். நான் நிறைய நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி லிமிட் பண்ணிட்டேன் நான். மேபி அந்த டைம்ல நம்ம நிறைய லைக் காசாகவும் நிறைய வந்தது, இதுவாகவும் இருக்குன்னும் போது அது மேபி நான் சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் அதை பண்ணல, நான் எதுவுமே சூஸ் பண்ணல. பட் நான் அப்போதைக்கு ஒரே ஃபிலிம் மட்டும் தான் நான் கமிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தூங்கானகம் கமிட் பண்ணேன். ஸோ தூங்கானகம் ஒரு 1 year ப்ராசஸ் போச்சு. ஸோ அதுவும் வந்தது. அதுக்கப்புறம் நான் ராஜாவை போய் கமிட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டடாக தான் பண்ணேன் நான். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாம, ஓகே எங்க போறோன்னே தெரியாம ஒரு மாதிரி லிமிட் ஆகக்கூடாதுனால சரி ஓகே இந்த ப்ராசஸ்க்கு அதான் இதை கத்துக்கலாம், இதை முதல்ல என்ன இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டேக் இட் ஸ்லோன்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது படத்தை மிஸ் பண்ண அனுபவம்? அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஆனா அது நான் மிஸ் பண்ணதும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, என்னை விட்டு மற்றவங்க வேற ஒரு இது சூஸ் பண்ணதும் இருக்கு. பிளஸ் வந்து நான் வேணான்னு லாஸ்ட் மினிட்ல கூட நான் வேணான்னு சொல்லி மாத்தினதும் இருக்குது, நிறைய இருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் சூஸின்னு சொல்ல முடியாது, சூஸ் பண்ணிடல. அப்போ என்னோட மைண்ட் செட் என்ன இருக்கோ அது. அந்த படங்கள் நம்ம விட்ட படங்கள் அந்த கேரக்டர் நடிச்சவங்களுக்கோ இல்ல அந்த படமோ ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் போதோ ஒரு பெரிய நேம் கிடைக்கும் போதோ அந்த ரெக்ரெட் உங்களுக்கு வந்திருக்கா? ரெக்ரெட் வந்தது இல்ல, ரெக்ரெட் மிஸ் பண்ணிட்டோமே இல்ல அந்த ரெக்ரெட் வந்தது. ரெக்ரெட் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் இதுதான் ரெக்ரெட். அதான் சொல்ல இன்னை வரைக்குமே வந்து நிறைய பேர் இப்ப கேட்டாங்க அப்படின்னா சரி ஃபிலிம் இப்போ ஒரு கேப் இருக்குன்னும் போது சரி படம் நீ பண்ணிட்டு இருக்கியா இல்லையா, இப்ப நீ இண்டஸ்ட்ரி இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போதே நான் பண்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. எனக்கு அது ரிக்ரெட்டுமே ஒன்றும் வரல. நிறைய படம் ஏன் நான் பண்ணல அப்படின்னும் வரல. ரேணிகுண்டாவுக்கு அப்புறமாவே நல்ல ஒரு சம்பளத்திலேயே நிறைய ஃபிலிமும் ஆஃபரும் வந்தது, அதையும் நான் சூஸ் பண்ணல. பட் அந்த ரிக்ரெட் எனக்கு கன்ஃபார்மா இல்லை. அதே மாதிரி இந்த ரேணிகுண்டா அந்த டீம் டைரக்டர் ஸோ இவங்கெல்லாம் நீங்க கடைசியா எப்போ ஒன்னா மீட் பண்ணீங்க? ஸோ சேர்ந்து வேற ஏதாவது படங்கள் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போச்சு. எப்படி சொல்றது, எப்படி இப்போ சொல்றது கரெக்டா என்னன்னு தெரியல. பட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்றோம் இப்போ கூட பார்த்தேன். இப்போ சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க? ப்ராஜெக்ட் பண்றோம். ஸோ லைக் சிமிலர் லைக் ரேணிகுண்டா 2ன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ அது அஃபிஷியலா சார் அது சொல்லுவாரு. மேபி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபிஷியலா சாருக்கு அனௌன்ஸ் சொல்லல. பட் ஆனா தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன். ஸோ ரேணிகுண்டா 2 மாதிரி அதே டீம் வச்சு திருப்பி ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது எப்படி அதான் எல்லா கேரக்டரும் டெத் ஆகிற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க, எப்படி அதுக்கப்புறம் சீக்வல்ன்றப்போ
சீக்கிரம் அதான் எனக்கும் தெரியல. பட் அதான் அது டைரக்டரோட ஷூட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஷூட் போக ஆரம்பிச்சிட்டோம், பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்க சொன்ன மாதிரி திருப்பி ஜானி, திருப்பி அதே கேட்டு தீபதி கணேசனை தவிர இன்னொரு ஒரு பையன் யூடியூபர் ஒரு பையன் இருக்கான், அவனை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, போட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் 5 பேர் திருப்பி 5 பேர் கிளம்பிட்டோம். சூப்பர். கிளம்பி இது புது தகவலாக இருக்கீங்க. ஒரு 2 கொலை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஒன்று ரெண்டு கொலை தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இன்னும் வேற எதுவும் பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய கொலைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு ரெய்னிங்.2 சூப்பர். ஏன்னா கரெக்டாக 15 வருஷம் ஆகுது. அவரும் சாரும் இந்த பிளான்ல இருந்திருக்காரு போல. அப்போ ஆமா, முன்னாடி ஆல்ரெடி சொன்னாரு பண்றான்ட்டு. அது ஓகே சார், அது இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு கேட்பாங்க. பட் அது அதான் சொல்றேன், ஆடியன்ஸ் வந்து ரெய்னிங்.2 ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே. எனக்கு திருப்பி நம்ம இதை படம் பண்ணி 2 வரும்போது ஆடியன்ஸுக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கு பிடிக்கும். ரெய்னிங்.2 ஒரு படம் பார்த்துருக்காங்க, ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது பிடிக்கும். எண்ட் ஆஃப் தி டே அதான் டேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க, அதுதான். சூப்பர். அதே மாதிரி தூங்கா நகரம் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அது வந்து தயாநிதி அழகிரி தயாரிச்ச படம். ஆமாம். ஸோ மதுரையிலன்னா பயங்கரமாக போச்சு. வடிவேல் சார் கூட ஒரு பாட்டுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுலேயுமே நீங்கள் வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவுமே ஒரு சேலஞ்சு தான். ஸோ அதை எப்படி எடுத்து பண்ணீங்க? அந்த அதான் யோசிக்கிறேன், உனக்கு சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். உனக்கு சேலஞ்ச் பிடிக்குமோ? சேலஞ்ச் அதான் சேலஞ்ச் மாதிரி பண்ணல. ஸோ அது பண்ணது ரெய்னிங்.2 பண்ணி முடிச்சோன்னே இந்த இது வந்தது. இது வரும்போது எனக்கு காஸ்டிங்காக கேட்கும் போதே வந்து விமல் இருந்தாரு, பரணி இருந்தான், நானு பிளஸ் இப்போ டைரக்டரும் பண்ணாரு. ஸோ எனக்கு அப்போ பார்க்கும்போது, ஏன்னா ரெய்னிங்.2 அந்த டைம்ல தான் வந்து பசங்க வந்தது. ஸோ அதுல விமலுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் வந்தது. பிளஸ் இந்த நாடோடிகளப்போ பரணிக்கு நல்ல ஸ்கோப் வந்தது. ஸோ ரெய்னிங்.2 நான் இருக்கும்போது ஸோ இது எங்க எல்லாருமே போட்டு பண்றாங்க. சரி யாரு அவங்க ப்ரொடக்ஷன் சொன்னா, சரி Cloud9 யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் Cloud9 யாருன்னு பார்த்தா சரி தயநிதி அவரு பண்றாரு. சரி ஓகே, அப்பதான் அவங்க வாரணமாயிரம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே இது கொஞ்சம் பெரிய ஒரு படமா இருக்கும். ஸோ இதை போய் பண்ணிடலாம், அமைதியா நீ எதுவுமே ரொம்ப யோசிக்காத, இந்த படம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நானே ஃபிக்ஸ் பண்ணி பண்ணான். ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மதுரைக்காரனாவே மாறிட்டேன் நான். இப்போ பாதி மதுரைக்காரன் அப்படின்ற மாதிரியே நல்ல என்ன சொல்றது. ஃபர்ஸ்ட் படம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க, எப்படி நச்சிங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படம் நல்லா சண்டை போட்டேன், நிறைய கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். தூங்காரம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டேன். காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் வரைக்கும் நல்லா எல்லாம். ஏன்னா சார் வந்து இது மதுரை டைரக்டர் கௌரவ் சார். ஸோ கௌரவ் சார் என்னன்னா, இப்போ ஷூட் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த கடை நல்ல கடை தான் தம்பி அப்படின்னு. அப்போ ஏன் லஞ்ச் அங்கேயே சாப்பிடலாமே அப்படின்ட்டு ஓகே அந்த கடையில் போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாரு. நல்லா சாப்பிட்டேன். ஓகே, அதான் சொல்கிறேன், நடிச்சியா இல்லையா தெரியாது. அதுவும் பண்ணேன், கொஞ்சம் சாப்பிட்டும் கொஞ்சம் என்ஜாயும் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நன்றி பிரதர், இவ்வளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரெய்னிங்.2 எனக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ரெய்னிங்.2க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நல்லா பண்ணுங்க. அடுத்தடுத்த நிறைய படங்கள் உங்களை பார்க்க மக்களும் காத்திருக்காங்க. ஸோ விடன் சபா வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. தேங்க்யூ. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.